வணக்கம். நாமக்கல் மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி. இப்போ நாங்கள் அங்கேருந்து 2 பேருந்து 3 வாகனத்தில் அங்கேருந்து வந்திருக்கோம். இங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு இளைஞர்கள் எல்லாமே அங்கேருந்து பொறுப்பாளர்கள், கட்சி உறுப்பினர்கள் எல்லாமே அங்கேருந்து வந்திருக்கிறோம். நம்ம மாவீரர் நாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் இதை வந்து நாங்கள் வெகு சிறப்பாக நாங்கள் இதை பண்ணுவோம். இதை அங்கே எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்துடுவோம். அது அங்கேருந்து வர்றப்ப எங்களோட பணமானத்தை விட தன்மானத்தோடு நம்ம இனமான முக்கியம்னு சொல்லி அங்கேருந்து நம்ம வந்துட்டுருப்போம். அது ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். நம்ம கண்டிப்பாக வந்து நீங்கள் அங்கேருந்து வர்றீங்களா, உங்களுக்கு கட்சியிலேருந்து எவ்வளோ பணம் நிதி, அதாவது வர்றது போகிறதுக்கு செலவுக்கு தர்றாங்க? இல்லை, இது அப்படி நாங்கள் கட்சியில் யாரும் நமக்கு பணமெல்லாம் தரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பணமானதை விட இனமானம் முக்கியம். இனமானத்துக்காக நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொந்த உழைப்போட பணத்தை போட்டு தான் நாங்கள் வர்றோம். இது ஏன்னா நம்ம இதை அடுத்த கட்டத்துக்கு நவுத்தணும், அரசியலை முன்னெடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சொந்த பணத்தை போட்டு வந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் மாவீரர் தினத்துக்கு நாங்கள் இது அங்கேருந்து சிறப்பாக வெகு சிறப்பாக நம்ம பேருந்து பிடிச்சி ஒவ்வொருத்தரும் 1000, 2000, 3000 போட்டு நாங்கள் செலவு பண்ணி நாங்கள் அங்கேருந்து வந்துட்டுருக்கோம். உணவெல்லாம் நாங்களே தயார் பண்ணி அங்கேருந்து வந்துட்டுருக்கோம். பார்த்தா இப்போ காலை உணவு, மத்தியான உணவு உங்கள் ஏற்பாடு தானே? எல்லாமே எங்களுடைய பொறுப்பாளர்களுடைய ஏற்பாடு தான். எல்லாமே நம்ம பணம் போட்டு ஒவ்வொருத்தரும் 2000, 3000 பணம் போட்டு நாங்களே தயார் பண்ணி அண்ணன்மார்கள்லாம் வந்திருக்காங்க. பெரியப்பம்மா, சித்தப்பா, பெரியம்மா எல்லாம் வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் உணவளித்து அவங்களுக்கு இங்கேயே தங்குமிடமெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. மகளிருக்கு தனியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் மகளிர் தனியாக தங்க வச்சாச்சு. உணவு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ ஆண்களுக்கு தனியாக பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாமே சொந்தமாக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். மாவீரர் தினம் இந்த நிகழ்வை எடுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? இது அப்படியே விட்டு போக முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம வரலாறு, இது நம்ம வரலாறு அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம கடத்தணும். இது இப்படியே வரும், இது விட்டுட்டு போக முடியாது. ஒவ்வொரு வருடமும் இது நடத்தினாதான் அடுத்த தலைமுறை வீரர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும். இல்லைன்னா நமக்கு இந்த வரலாறே தெரியாமல் போயிடும். ஏற்கனவே நம்ம திராவிட முகமூடியில் இருக்கிறோம். இப்போ இது தமிழனோட வரலாறு தெரியலன்னா எப்படி அது வந்து கண்டிப்பாக நம்ம அந்த இடத்த என்ன ஈகரனாலுக்கு செஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி இந்த மாவீரர் நாள் நாம் தமிழர் கட்சி எடுக்குது. இன்னைக்கு சூழ்நிலையில் இன்றைக்கி திராவிட கட்சி எடுக்கிற சூழ்நிலை கடையை தள்ளப்பட்டுச்சு. அது அண்ணன் சீமானால தான். அப்போ இந்த மாவீரர் நாள் இந்த மாவீரர் நாள் எடுக்கிறதுக்கு உண்மையெல்லாம் சீமானா இருக்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு கொண்டு வந்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். வேற யாராலும் அதை பண்ண முடியாது. இது கட்டாயமாக ஒவ்வொரு இது நாம் தமிழர் ஆட்சிக்கு வரப்போ இது அரசு விழாவாக கொண்டாடுவோம். அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இங்கே வந்து கூட வரப்போ பாதியோட மழை இருந்துச்சு. இங்கே வந்து திடலில் பார்த்தா தண்ணி நிற்கிது. தண்ணி நிற்கிறப்ப அப்படியே வண்டி நிப்பாட்டி இறங்கி ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து இறங்கி அந்த இடத்த செப்பனிட்டு அதை முழு வேலை ஈடுபட்டு இருக்கிறோம். இது தன்னிச்சையாக நாங்கள் பாதி பேர் இறங்கி அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கூட பாதி பேர் இறங்கி இப்போ இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். மீதி பேர் அங்கே வேலை செய்ய போயிட்டாங்க. அது ஏன்னா செப்பனிட்டு நம்மளும் ஏன்னா நம்ம இனத்துக்காக நம்ம தான் பண்ணி ஆகணும். அதை நம்ம செய்வோம். யார் ஆள் கூட்டி வந்து கான்ட்ராக்ட் விட்டு செய்யல, அதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் செய்யலை. நாங்களே நாம் தமிழர் கட்சி இனத்தோட உணர்வோட நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வேலையை. எக்ஸ் வலைதளத்தில் ஒருத்தர் போட்டிருந்தாப்புல 20 லட்சம் டார்கெட் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தா 30 லட்சம்னு 30 லட்சம் 35 லட்சம் போட்டிருக்காங்க. இது வந்து சீமான் வந்து திருநிதி திரட்டி சொகுசு வாழ்க்கை வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போடுறாரு. இதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, அந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடதான் செய்வாங்க. ஏன்னா நமக்கு வந்து துரோகிகள் தான் அதிகம் நம்ம இனத்திலேயே. ஏன்னா அதுதான் நடக்குது. இப்போ அதே மாதிரி தான் நாமக்கல் வந்திருந்தார் அண்ணன். வந்து தங்கிட்டு அண்ணனெல்லாம் வந்து இந்த மாதிரி வாடகை கொடுக்காம எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டாங்க. யாரும் இந்த வாடகை கொடுக்காம போயிட்டாங்க. ரூம் வாடகை கொடுக்கல, எல்லாமே அப்படி ஒரு வதந்தி பரப்பிட்டாங்க. அதே எக்ஸ் வலைதளத்தில் தான் அதே நபர் தான் 64 லட்சம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போய் ஹோட்டல்னா நாங்களாம் இதை பதிவிடவே கிடையாது. இதை நாங்கள் பதிவிடலை அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. இது எங்கள் தளத்தில் எதுவும் இல்லை, அது யாரோ வதந்தி பரப்பிட்டாங்கன்னு. அது மாதிரி இதுவும் அப்படி தான் நினைக்கிறேன். நாங்கள் அது போய் அந்த முழுமையாக தொகையை கொடுத்து நாங்கள் அதை இது பண்ணிட்டோம். அதுக்குண்டான ரிசிப்ட் எங்கள்கிட்ட இருக்குது. அதை உடனே கிளியர் பண்ணிட்டோம். இது திட்டமிட்டு எல்லாம் பண்ணுறது தான். இது வந்து திராவிட கட்சிகள் எல்லாம் அங்கே கூட இருக்கிற அப்படி சொகுசு வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருந்ததுன்னா அண்ணனோட மதிப்பு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி. அதை அண்ணன் வந்து இன்னைக்கு ஒரு கட்சிக்கு கூட்டணிக்கு போட்டு திராவிட கட்சிகள் அதுக்கு கூட்டணிக்கு போயிருந்தாருன்னா, தேசிய கட்சி போயிருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கு வந்து வீட்டு வாசலில் போட்டு போயிருப்பாங்க. பார்ட்டிக்கு, குடும்பத்துக்கு எல்லா லைஃப் செட்டில்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ணா அப்படி கிடையாது. இனமானத்துக்காக வந்து நிற்கிறாரு, தன்மானத்துக்காக நிற்கிறாரு, எங்களை அடமானம் வைக்காம இருக்கிறாரு. அதுதான் நமக்கு மெயின். இது அதனால தான் அண்ணன் கூட எல்லாம் தேர்ந்து நிற்கிறோம். அது கருத்து ஏற்புடையும் பணத்துக்காக வந்தவன் பாதியில் போவோம், அது மேட்டர் கிடையாது. ஆனால் மானத்தமிழ் பிள்ளைகள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இப்போ பாருங்க,
நம்ம ஐயா எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம கூட இப்போ சீமான் பேசுறதாம சரி, இவர் கருத்து தான் ஏற்புடையதுங்கன்னு அது இதெல்லாம் தெளிவாக இப்போ புரிஞ்சு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. 10 பேர் போவான், 50 100 பேர் வருவான். அது பெருசாக நம்ம 30 லட்சத்துலேருந்து இதே மாதிரி பொதுக்கூட்டம் மாவீரர் நாள் இதை போட சொல்லுங்க பார்க்கலாம், இதே திராவிட கட்சிகளை. ஏன்னா இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 30 லட்சத்தில் எளிமையாக நாங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்குறோம். அந்த 30 லட்சத்தை எந்த அளவுக்கு சீரும் செம்மையாக படுத்தணுமோ அதை பண்ணியிருக்கிறோம். அது மற்ற திராவிட கட்சிகள் அதை செய்யுமானம் செய்யாது. பல ஆயிரம் கோடி கோடி கொட்டுறாங்க. அது நம்ம அந்த அளவுக்கு போக முடியாது. ஏன்னா அது திராவிட கட்சிகள் அப்படி தான் பண்ணோம். அது பாருங்க, ஒவ்வொரு இரவு முழுக்க வண்டி வாகனம் எல்லாமே தன்னிச்சு அல்லது எடுத்து எல்லாம் பேரழிச்சு வராங்க வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பாருங்க கொஞ்சம் நிற்கிறதுக்கு இடமெல்லாம் போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த காசை போட்டு எல்லாமே மக்கள் எழுச்சியாக வந்துட்டு இருக்காங்க. அது இனமானத்துக்கு அப்படி தான் வரணும். அது தன்மானத்தில் உள்ள பிள்ளைகள், மானத்தமிழ் பிள்ளைகள் எல்லாம் வருவோம். எல்லாமே வந்து இந்த மாவீரர் நாள் கலந்து அடுத்த தலைமுறை கடத்துவோம். இப்போ அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் அப்படின்னு இருக்காங்க. இதை எந்த முறையில் நீங்கள் கடத்தலான்னு இருக்கீங்க? என்னுடைய இப்போ என் வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. இப்போ அவன் ஸ்கூலில் வந்து எல்லாமே கேட்டிருக்கான். டீச்சர் கேட்குறாங்க, உங்களுக்கு யார் யார் எந்த தலைவரை பிடிக்கும்னு, எந்த தலைவரை பிடிக்கும்னு. என் பையன் எந்திரிச்சு மேதகு பிரபாகரன் சொல்லியிருக்கிறான். அப்படின்னா யாரும் டீச்சருக்கே தெரியல. என் பையன் சொல்லிக்கிறான், அப்பா அந்த ஸ்கூலில் எடுத்து சொல்லிக்கிறான் நம்ம தமிழினத்தின் தலைவர்னு சொல்லியிருக்கிறான். இதை விட வேறு என்ன சான்றிதழ் வேணும் ஸ்கூலில்? அப்போ என் பையனுக்கு ஒரு கடத்திருக்கிறேன். இதுதாண்டா நம்ம பாரு பேசுகிறத பாரு, நம்ம தலைவர் பேசுகிறத பாரு, நம்ம தமிழின தலைவர்னா யார், நம்ம தன்மானத்துக்காக பேசி இனமானத்துக்கு யார் பேசுறது அப்படிங்கிறத அவன்கிட்ட டெய்லியும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது அடுத்த தலைமுறைக்கு அப்படி சொல்லணும். இது நம்ம கடமை. இதை நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும்தான். இல்லைன்னா நம்ம திராவிட முகமூடியிலே வாழ்ந்து நம்ம அப்பா அம்மா சித்தப்பன் பெரிய இப்போ நல்லா கூறு கட்டி குட்டிச்சாவரா போன மாதிரி நம்மளே அது மாதிரி கடத்திடுவாங்க. அந்த தலைமுறை அப்படி விடக்கூடாது. இது ஒரு மாவீரர் நாள் மே 18 இது ஒவ்வொன்றையும் நம்ம பசங்கள்ட்ட வழியோடு எடுத்து சொல்லணும். நம்ம அது கடமை, நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கணும். நன்றி.